ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சூப்பரான ஒரு அப்டேட் எடுத்து வந்திருக்கு. என்னென்னா, நாளைக்கு ரன்னக்கல்ல பூமியாக போகுது. ஏன்னா ஃப்ரைடேப்பா. ஏன்ப்பா காலையிலேருந்து ஏற்கனவே எவ்வளோ நீங்கள் குடிப்பீங்க, அதுவே தாங்க முடியாமல் பிபிலாம் ஹையில் போயிருக்கு. இன்னுமா அப்படி கேட்டிங்கன்னா இன்னும் இருக்குது. ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே. ஸோ அதனால் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ், ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வரப்போகுது. இந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வர 2 பேர் தான் அடுத்த வாரத்துக்கு உண்டான கேப்டன்ஷிப்பாக வரப்போகிறாங்க. ஐயோ, இந்த வாரம் தீபக் பண்ண வேலையை யோசிக்கும் போதே, ஆனால் இன்றைக்கெல்லாம் பேசவே விடலை தீபக். ரொம்ப ஒஸ்ட்டு. பரவாயில்ல, சாச்சனாவது வந்துட்டு அந்த ஒரு பூவை கட் பண்ணாங்களேன்றது எனக்கு உண்மையிலேயே மன திருப்தி. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் ஒரு பூவை கூட கட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேவரிசம். இது வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்நேரம் வந்து ஒரு 2-3 பூவை கட் பண்ணியிருப்பாங்க. பட் இவருன்றதுனால தான் யாரும் பண்ணலை. அதை சாச்சனா பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் சாச்சனா பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, இப்போ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு அப்டேட் வந்திருக்குன்னா செம்ம ஷாக்காக இருக்கும். ஆனால் என்கிட்ட இருந்த ஒரு ஆள் தான் இது எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் கூட அழுதாங்க. யாருன்னா நம்மளோட சாச்சனா, அப்புறம் ஜெஃப்ரி. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்துட்டு இந்த வாரம் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக வந்திருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயம் தான். சாச்சனாக்கு இது வந்துட்டு இந்த வாரம் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஒரு கொடுமைனா, அவங்க தான் வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸில் லாஸ்ட்டில் இருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கவங்களும் இவங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 99% இந்த வாரம் போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாரத்தை தாண்டதே பிரச்சனையாக இருக்கும்போது அடுத்த வாரம் அவங்க இருந்தால் என்ன இல்லாட்டி என்னன்ற மாதிரி இருக்குது. கேப்டன்லாம் பார்க்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் 2 பேருமே நல்லா போட்டி போடக்கூடிய ஆள் தான். ஆனால் ஜெஃப்ரி வந்துட்டு பிரித்து வெஞ்சிருவாப்பில், அது மாட்டுக்கிறது கிடையாது. அதனால் மேக்ஸிமம் 99% ஜெஃப்ரி தான் வருவார் அப்புறமா இருக்குது. என்ன பண்ண போகிறது தெரியல. ஆனால் கோவா கேங்கில் போனதுலேருந்து ஜெஃப்ரியோட நடவடிக்கையில் ரொம்ப ஒஸ்ட்டாகவும் போயிட்டுருக்கு. ஆனால் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒருத்தான ஒரு பர்சன் தான். இப்போது ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்ம ஷாக் ஆகிடுவீங்க. நீங்கள் வந்துட்டு முதல்ல சொல்லுங்கள், ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக இந்த வாரம் யாரெல்லாம் நீங்கள் மைண்டில் இருக்கீங்களோ இதை கேட்காம தயவுசெய்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதில் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. இங்கே அவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கிங் நடந்திருக்கு. என்னையே கேட்டிங்கன்னா, சௌந்தர்யா இந்த வாரம் முழுக்க ஒன்றுமே பண்ணல. பெருசாக வந்து பேச முடியாது, எதுவுமே கிடையாது. அடுத்தது பவித்ரா சுத்தம். தர்ஷிகா ஒன்றுமே கிடையாது. தர்ஷிகாவை நீங்கள் ஏதாவது ஒன்று யோசிச்சு பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. ரஞ்சித் சார் என்ன பண்ணார், சத்யா என்ன பண்ணார், இப்படி இருக்கும்போது நீங்கள் யோசிச்சுப்பீங்க இதுக்குள்ளே தானே வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்கன்னா. அதுதான் கிடையாது. யார் யார் வந்திருக்காங்கன்னா மஞ்சரியும் ராணுவம் வந்திருக்காங்களாம். என்னையா இது, மஞ்சரி வந்துட்டு அந்த ஒரு 3 பேர் ஜாக்லின், அன்ஷிதா, மஞ்சரி எவ்வளோ டஃப்பு கொடுத்தாங்க. அதுவும் இன்றைக்கி எவ்வளோ டஃப் கொடுத்தாங்க. சூப்பராக இன்றைக்கி வந்த கண்டென்ட்டில் அவங்களும் ஒரு பார்ட்டு. அப்படின்னும்போது அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஃபுட்டு மேட்டர் வந்து பேசுனாங்க, ஓப்பன் அப்பாக பண்ணாங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் அவங்கள தூக்கி ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் போட்டிருக்காங்க. செம்ம காண்டாயிடுச்சு. சரி, அடுத்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராணுவத்துக்கு போட்டிருக்காங்க. ஏன் ராணுவம் தான் இன்றைக்கி இன்னமா வந்துட்டு பிளாக் பண்ணியிருந்தார். அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு யாருமே சேவ் பண்ணலை, அவர் வெளியே போயிட்டார். அடுத்தது தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரப்பா. இன்றைக்கெலாம் கண்டென்ட் அவர் தானே. இன்றைக்கி ஃபுல்லாக ஓடினதே மெயினே வந்து ராணுவம் தானே. அவர் மட்டும் இன்றைக்கி அந்த பிரச்சனை வராமல் இருந்ததுன்னா இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது ராணுவம்லாம் நீங்கள் எப்படியா இதில் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அதை சொல்லணும்னு தோணுது. ஏன் அப்படின்னா அவரும் சரி ஏதோ ஒன்று அப்படி இப்படின்னாலும் அவருக்கு அதை விட மோசமாக ஒன்றுமே இல்லாமல் ரஞ்சித் சார் இருக்கார். சிவகுமார் என்ன பண்ணார், என்னத்த சொல்கிறது, இவங்களாம் திருந்தவே மாட்டாங்க. கடைசியாக இப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு நம்மளுடைய ராணவ் அண்ட் மஞ்சரி, பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக சாச்சன் அண்ட் ஜெஃப்ரி வந்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் கடுப்பான ஒரு விஷயந்தான். பட் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளே இருந்து செலக்ட் பண்ணுறது அவங்க. நம்ம ஜஸ்ட்டு பார்க்க தான் செய்ய முடியும். ரிவ்யூ வேணால் பண்ணலாம். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதில் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக வந்தது எனக்கு உண்மையிலேயே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். பட் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் எனக்கு சுத்தமாக அதில் வந்து விருப்பமே இல்லை. அதாவது ஒரு இதுவே இல்லை. நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னால் யாரை சொல்வீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இது மாதிரி நிறைய சூடான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.